வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. ரீசெண்டா என்னோட வீடியோஸ்ல சில இந்தியன் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்மார்ட் போன் வரும்போது இந்தியன் பிராண்ட் மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் போன் கம்மி தான். யோ ஷானு, கம்மி இல்ல, ரொம்ப கம்மி. அதுவும் சரிதான். பட் ரீசெண்டா ஒரு இந்தியன் பிராண்ட் ஒரு இந்தியன் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு வாங்க பாப்போம். பூம், இதோ லாவா பிளேஸ் ப்ரோ. இது ஒரு பட்ஜெட் மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் போன். அண்டர் 10,000 கேட்டகரியில லாவா பிராண்டுக்கு இந்தியன் போன் மார்க்கெட்ல அறிமுகம் தேவையில்லை. நிறைய டீசென்டான பட்ஜெட் போன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் இவங்களுக்கும். சைனீஸ் பிராண்ட்ஸோட கம்பீட் பண்றது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். எனிவேஸ் வாங்க இந்த டிவைஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். பாக்ஸை கட் ஓபன் பண்ணா உள்ள ஒரு சின்ட்ரோ எஜெக்டர் பின், தென் ஒரு சாஃப்ட் டிபியூ கேஸ், நெக்ஸ்ட் ஒரு கார்டு. அதுல லாவா அவங்களோட முக்கியமான ஹைலைட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா ஃப்ரீ ஹோம் சர்வீஸ். எஸ், இது ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. உங்க வீட்டுக்கே வந்து போனை செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லனா அவங்களே வந்து எடுத்துட்டு போவாங்களாமா. சோ நீங்க இந்த சர்வீஸ் எப்படி அவைல் பண்றதுன்னு கார்டுல டீடைல்டா கொடுத்திருக்காங்க. ஆல்ரைட், அடுத்து இருக்கிறது ஸ்மார்ட் போன். இதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவோம். தென் ஒரு 10 வாட் சார்ஜர் அண்ட் ஃபைனலி டைப் சி கேபிள். அவ்வளவுதான் கைஸ். இதோ லாவா பிளேஸ் ப்ரோட க்ளோசர் லுக். நான் இங்க ஃபீச்சர் பண்ணிட்டு இருக்கிறது கிரீன் கலர். இதுலயே கோல்ட், ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலர்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்ல சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு போனோட டிசைன் அண்ட் அஸ்தெட்டிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்சை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பிரீமியமான லுக்ஸ்னு சொல்லலாம். பேக்ல பாத்தீங்கன்னா ஃப்ராஸ்டட் கிளாஸ் டிசைன். சைடு ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான், இருந்தாலும் ஒரு மெட்டாலிக் லுக் கொடுத்துருக்காங்க. ஓவராலா டிவைஸோட இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, பெரிய பேட்டரி இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்ட ஃபீல் பண்ண முடியுது. எனிவேஸ் ஃப்ரண்ட்ல 6.5 inches டிஸ்ப்ளே அண்ட் டாப்ல 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. ரைட்ல வால்யூம் பட்டன்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். லெஃப்ட்ல சிம் ட்ரே, டியூவல் 4G சிம் பிளஸ் மைக்ரோ SD கார்டு போடலாம் ஸ்டோரேஜ் எக்ஸ்பென்ஷனுக்காக. பாட்டம்ல ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக் அண்ட் 3.5 mm ஆடியோ ஸ்லாட். டாப்ல ஒன்றும் இல்லை. பேக்ல பாத்தீங்கன்னா கேமரா மாடியூல். ஓவராலா சொன்ன மாதிரி டிசைன் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. காம்பாக்டான போன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய போன் தான், இருந்தாலும் ஐ லைக் இட். பலே மன்னா பலே, காம்பாக்ட் சொல்லிவிட்டீர். எங்களுக்கெல்லாம் குஜால் தான். எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன் டைம். இந்த லாவா பிளேஸ் ப்ரோட சைஸை பத்தி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட லேசர் பிராண்டோட 20 ரூபா ரேசர் பேக் சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். யப், கிரேசி பட் ட்ரூ. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன். ஆல்ரைட் நண்பா, இதோ போனோட ஜெனரல் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஃபர்ஸ்ட், டிஸ்ப்ளே. இந்த போன்ல இருக்கிறது 6.5 inches HD+ IPS டிஸ்ப்ளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. 90 Hz, நாட் பேட். டிஸ்ப்ளே பிரைட்டா வைப்ரண்டா இருக்கு. குட் கலர் ரிப்ரொடக்ஷன். மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு நல்லா இருக்கும். மேல டிராப் ஸ்டைல் நாட்ச் அண்ட் பாட்டம்ல சின். ஓவரால் லுக்க கெடுக்கல. மேல இருக்கிற கிளாஸ் பாத்தீங்கன்னா 2.5D கர்வ்ட் கிளாஸ். பட் என்ன டைப்பான கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் டிஸ்பிளேல ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் எதுவும் ப்ரீஅப்ளைடா வரல, தனியா வாங்கி தான் ஒட்டணும். எனிவேஸ் ஓவராலா குட் டிஸ்பிளே, ஐ லைக் இட். நெக்ஸ்ட், ஹார்ட்வேர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த டிவைஸ்ல வர சிப்செட் MediaTek G37 octa-core chip bundled with 4GB LPDDR4X RAM and 64GB eMCC 5.1 storage. ஸ்டோரேஜ் 256GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணி. அண்ட் இன்னொரு விஷயம், தேவைப்பட்டா ஸ்டோரேஜ்ல இருந்து 3GB வர்ச்சுவல் RAM ஆட் பண்ணலாம். பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எனிவேஸ் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஒரு நல்ல விஷயம், ப்ளோட்வேர் கேட்வேர் எதுவுமே இதுல கிடையாது. நைஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போனோட டார்கெட் பவர் யூசர்ஸ் இல்ல, பட் நார்மலான கேஷுவல் யூசர்ஸ். சில பேர் G85 கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்குமே நினைக்கலாம். நல்லா இருந்திருக்கும், கொடுக்கலையே. இருந்தாலும் இந்த சிப்பும் டே டு டே யூஸுக்கு கேப்பபிளான சிப்பு தான். எவ்ரிடே காமன் டாஸ்க்ல எந்த பிரச்சனை இல்லாம இது ஒர்க் ஆகுது. பொதுவா நம்ம ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ற எல்லா ஆப்ஸும் இந்த டிவைஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுது, ப்ராப்ளம் இல்லாம. எஸ் கேமிங்னு வரும்போது கேஷுவல் லைட் வெயிட் கேம்ஸ் நோ ப்ராப்ளம், நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. அண்ட் நண்பா, என்னோட கேம் ஷான்ஸ் ட்ரெஷர் ஹண்ட் நீங்க ட்ரை பண்ணலனா ட்ரை பண்ணி பாருங்க, யூ வில் லவ் இட். சோ கேஷுவல் கேமிங், எஸ் யூ கேன். இருந்தாலும் மனசு கேக்குமா? ஹை எண்ட் டைட்டில்ஸ் Asphalt 9 அண்ட் மார்வல் சாம்பியன்ஸ் ட்ரை பண்ண மீடியம் செட்டிங்ஸ்ல கண்டிப்பா ப்ளே பண்ண முடியும். அப்புறம் நீங்க இந்த போனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய 2-3 விஷயம் இருக்கு. என்னன்னா, கால் ரெக்கார்டிங்.
எஸ் இருக்கு, டிஃபால்ட் டயலர்ல. பெஸ்ட் பார்ட் என்னன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது அலர்ட் பண்ணாது. வாவ். எஸ், இப்ப வர முக்காவாசி சைனீஸ் போன்ஸ்லாம் போட்டு கொடுத்துரும். பட் இது அதை இன்னும் பண்ணல. சோ இந்த ஃபீச்சர் சில பேர் அட்ராக்ட் பண்ணலாம். அடுத்தது இதுல வைட் பேண்ட் L1 சப்போர்ட் இல்ல. சோ நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஆப்ஸ்ல ஹை டெஃபினிஷன் கண்டென்ட்க்கு சப்போர்ட் இல்ல. தென் பிரைமரி சென்சர்ஸ் பத்தி சொல்லணும்னா ஜைரோவை தவிர மத்த எல்லாமே இருக்கு. சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லா ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் கால் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணேன், அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ட் ஸ்பீக்கரோட அவுட்புட் சிங்கிள் ஸ்பீக்கர் வழியா லவுடா கிளியரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கேமரா பத்தி பார்ப்போம். பேக்ல மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சென்சர், கூடவே 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் ஒரு VGA சென்சர் இருக்கு LED ஃபிளாஷோட. ஃப்ரண்ட்ல ஒரு 8 மெகா பிக்சல் ஷூட்டர். ரியர் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுத்துலயும் மேக்ஸ் ஃபுல் HD 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். பட் எந்த விதமான ஸ்டேபிளைசேஷனும் இல்ல. போட்டோஸ்னு வரும்போது தான் இந்த கேமரா என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. சோஷியல் மீடியால யூஸ் பண்ற அளவுக்கு சில அட்டகாசமான ஷாட்ஸை இதுல எடுக்கலாம். இதோ சில சாம்பிள்ஸ் உங்களுக்காக. இன்டோர் அண்ட் அவுட்டோர் கண்டிஷன்ஸ் ரெண்டையுமே கேமரா செமையா ஹேண்டில் பண்ணுது. போர்ட்ரேட் மோட்ல எட்ஜ் டிடெக்ஷன் ஓகேன்னு சொல்லலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் யூஷுவல் ஃபுட்டேஜ் தான். ஓகே, இப்போ பேட்டரிக்கு வருவோம். இந்த ஃபோனில் வர்றது 5000 mAh பேட்டரி. ஸோ நல்ல யூசேஜில் 1.5 நாள் ஈஸியாக புல் பண்ணலாம். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை. அண்ட் பாக்ஸில் 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இதோ டிவைஸோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. சரி, இந்த ஃபோனில் இருக்கிற ஹைலைட்டான விஷயங்களை பாயிண்ட் பண்ணணும்னா, வெல், ஃபர்ஸ்ட் லாவாவோட 100 நாள் ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி. இது ஒரு பெரிய விஷயம், எஸ்பெஷலி ரகட் பாய்ஸ்க்கு. அடுத்தது ஃப்ரீ அட் ஹோம் சர்வீஸ், சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஷான், இதை நீங்க டெஸ்ட் பண்ணீங்களான்னு கேட்டுறாதீங்க. அட, போன்ல ஏதாவது பிரச்சனை வந்தா தானப்பா டெஸ்ட் பண்ண முடியும். சும்மா கூப்பிட்டு என்ன பிரியாணி போட்டு அனுப்ப முடியும் அவனை. மூணாவது அட் ஹோம் டெமோ. லாவாவோட வெப்சைட்ல இருந்து நீங்க புக் பண்ணலாம். அவங்க டிவைஸை உங்க வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து காட்டி உங்களை ட்ரை பண்ண விடுவாங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கலாமா. காம்படிஷனை பீட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. அண்ட் ஃபைனல் ஒன், சொன்ன மாதிரி அனானிமஸ் கால் ரெக்கார்டிங். சில பேருக்கு இது இம்ப்ரெசிவா இருக்கலாம். இந்த லாவா பிளேஸ் ப்ரோட விலை 9999 ரூபா. சைனீஸ் பிராண்ட்ஸ் ஆக்கிரமிச்சிருக்கிற ஒரு மார்க்கெட்ல ஒரு பட்ஜெட் மேட் இன் இந்தியா போன் இந்த ரேஞ்சில் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தென் நீங்க தேடி போற ரூட் எல்லாமே இந்த போன்ல வந்து நிக்கும். லாவா கொஞ்சம் ப்ராசஸர் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் ஒர்க் பண்ணாங்கன்னா நத்திங் லைக் இட். ஓகே நண்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த லாவா பிளேஸ் ப்ரோ பத்தி? நீங்க இப்படி ஒரு இந்தியன் பிராண்டோட மேட் இன் இந்தியா போனை கன்சிடர் பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திப்போம். அதுவரை